ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பசங்க பர்த்டேக்காக கேக் கட்டிங்காக அந்த அனிஃபா ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோன்னு சொல்லிட்டு. அந்த அனிஃபா ஹோட்டல் தான் இது. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் லேக் பக்கத்துலேயே இருக்குது. நேற்றே இங்கே வந்து ப்ரைவேட் பிளேஸ் வேணும்னு கேட்டு இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக புக் பண்ணிட்டோம். வாங்க இப்போ கேக் கட் பண்ணலாம். ஆஃப்டர் செலிப்ரேஷன் இங்கே டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா ரயா சிட்டு ட்ரீட். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பழனி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி ஹாட் சாக்லேட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதுக்காக பஸ் ஸ்டாண்ட், கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த கடை, மெல்டீஸ்னு சொல்லிட்டு. இன்ஸ்டா ரீலில் இங்கே ஒரு ஹாட் சாக்லேட் 2-3 மெல்டீஸ் வாங்கியிருந்தோம். ஹாட் சாக்லேட் வந்து சுமார் தான், பட் மெல்ட்டின்னு சாக்லேட் மெல்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த ஷாப்பில் கிடைக்கிற மெல்ட்டின்ற சாக்லேட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை அது. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொடைக்கானல் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸ். இதை பாருங்கள். இங்கே சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பழனி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொடைக்கானல் டு பழனி ரூட் பார்த்திங்கன்னா 37 கிலோமீட்டர்ஸு. அந்த 37 கிலோமீட்டர்ஸுமே பார்த்திங்கன்னா மலையில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொடைக்கானல் மேலே ஏறினதை விட கொடைக்கானல் டு பழனி போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த
இந்த கொடைக்கானல் டு பழனி ரூட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறையா வியூ பாயிண்ட்ஸு அங்கங்கே நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். அதில் சிலது தான் இது பாருங்கள். இந்த லொக்கேஷன் பாருங்கள். மழை பெய்யுது. இங்கே இந்த கீழே வந்து ஏதோ ஆறா டேமான்னு தெரியல. அந்த டேம் ஃபுல்லாக இது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மேகம் மட்டும் ஒரு இடத்துல மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக மழை பெய்யுது. ஈவினிங் 3:30 போல் பழனி ரீச் ஆகிட்டோம். லஞ்சுக்காக இங்கே லக்ஷ்மி பவன் சொல்லிட்டு கோவில் ஆப்போசிட்லேயே இந்த ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு பழனி கார் பார்க்கிங் போட்டு பழனி போயிட்டோம். இங்கே முக்கியமாக பார்த்திங்கன்னா ரோப் கார்லாம் போனோம். பட் மொபைல் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே கார்லேயே மொபைல் போட்டு லாக் பண்ணிவிட்டு எதுவும் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. போயிட்டு இறங்கி முடிச்சுட்டு திரும்ப அங்கேயே லக்ஷ்மி பவன் வந்தோம். லக்ஷ்மி பவன் வந்து டின்னர் இங்கேயே முடிச்சுட்டு அங்கேருந்து டுவர்ட்ஸ் பாண்டி வந்து கிளம்பியாச்சு. இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock இருக்கும். early morning ஒரு 3 o'clock இருக்கும். பாண்டி ரீச் ஆகிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ திருவண்ணாமலை vlogs தான் ஃப்ரெண்ட்ஸ்.